ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அனிமின்னு சொன்னாலே நருட்டோ தான் ஞாபகம் வரும். ஸோ இது என்ன வீடியோனா நருட்டோ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறாங்க. நான் இப்போ தான் நருட்டோ சீரீஸ் கிளாசிக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். இப்போ நருட்டோ ஷிப்புடனும் ஃபினிஷ் பண்ணி இப்போ போருட்டோ ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நருட்டோலேயே ரொம்ப முக்கியமான கேரக்டர்னால் அது யார் தெரியுமா? அதுவும் நருட்டோ தான். ஸோ நருட்டோ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு பைத்தியக்காரனாக ஆக்கியிருக்கான் இந்த நருட்டோட டேரக்டரு. ஸோ நருட்டோ டேரக்டர் யாரெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ இந்த வீடியோக்குள்ள போயெல்லாம் வாங்க. நருட்டோலேயே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர்னால் அது நருட்டோ தான். ஸோ நருட்டோவோட அப்பா தான் மினாட்டோ நமிகாசே. நருட்டோவோட அம்மா குஷினா. ஸோ நருட்டோவோட பையன் தான் போருட்டோ. அதுக்கப்புறம் நருட்டோவோட மெயின் எபிசோட்னால் மொத்தம் எத்தனை எபிசோடு இருக்குன்னா கிளாசிக்கில் 220 எபிசோடு கிட்டே இருக்குது. ஷிப்புடனில் வந்து 500 எபிசோடு கிட்டே இருக்குது. ஸோ எது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன் கேட்டேன். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அண்ட் பொருட்டோ தான் கொஞ்சம் ஆவரேஜாக ஃபீல் ஆகும். ஓகே, ஆனால் மூணுத்தில் எதுவுமே ரொம்ப பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா கிளாசிக் தான். ஃபஸ்ட்டு கிளாசிக் பார்த்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஆர்டராக போகணும். ஃபஸ்ட்டு கிளாசிக் முடிக்கணும், அதுக்கப்புறம் ஷிப்புடன் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக பொருட்டோ போகணும். பொருட்டோக்கு அப்புறம் சருட்டோ இருக்குது. ஸோ சருட்டோ வந்து இன்னும் நம்ம ரிலீஸே ஆகலை ஜாப்பனீஸ்லேயும் சரி. ஸோ அதனால் இப்போ பார்ப்போம். இதுதான் நருட்டோ. அதுக்கப்புறம் இதுதான் சாஸ்கே, நருட்டோவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் சொல்லலாம். இது கக்காஷி சென்சை. ஓகே, இந்த வீடியோ என்னன்னா எனக்கு டாப் 10 பிடிச்ச கேரக்டர்ஸ் இப்போ சொல்கிறேன். எனக்கு டாப் 10 நருட்டோவே பிடிச்ச கேரக்டர் டாப் 10ல் யாருதுன்னா சாஸ்கே தான். சாஸ்கே என்ன தான் கொஞ்சம் நல்லா நெகட்டிவாக காட்டியிருந்தாங்க கூட எனக்கு சாஸ்கே நருட்டோ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். அதனாலேயே சாஸ்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 9th பிளேஸில் இருக்கிறது யாருக்கு என்னென்னா இனாட்டா தான். இனாட்டா ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இனாட்டா தான் எப்போவுமே நருட்டோக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாள். 8th பிளேஸில் இருக்கிறது காராவை ஏன்னு பிடிக்குமே எனக்கு கொஞ்சம் தெரியல, ஆனால் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ஸோ காராவை பிடிக்கிறதுக்கு எனக்கு காரணமே இல்லை. 7th பிளேஸில் இருக்குது இருக்கா சென்சை. இருக்கா சென்சை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இருக்கா சென்சை நருட்டோ பையன் மாதிரியே பார்த்துப்பாரு. 6th பிளேஸில் இருக்கிறது எனக்கு பிடிச்சது யார் தெரியுமா? மினாட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5th பிளேஸில் எனக்கு பிடிச்சது ஒபிட்டோ உச்சியா தான். என்ன தான் இந்த ஒரு வில்லனாக இருந்தாலும் என்னோடய வில்லன் கூட சொல்ல முடியாது ஒபிட்டோவை. இட்ஸ் அ ப்ரோக்கன் ஹீரோ. இருந்தாலும் எனக்கு ஒபிட்டோவை ரொம்ப பிடிக்கும். 4th பிளேஸில் இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா இட்டாச்சி உச்சியா தான். இட்டாச்சி உச்சியாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்குதான் நினைக்கிறேன். ஏட்டர்ஸே யாருமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இட்டாச்சி உச்சியா ரொம்பவே பிடிக்கும். 3rd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ உசுமாக்கி தான். நருட்டோ உசுமாக்கியை யாருமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு பிடிக்கும் எனக்கு. 2nd பிளேஸில் இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா ஜிராயா சென்சை தான். ஜிராயா சென்சை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டெத்துலாம் பார்க்கும்போது கலங்கிட்டேன். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டாப் 1ல் இருக்கிறது யார் கேட்டிங்கன்னா நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கே தானே. அவ்வளோ பிடிக்குங்க. அது எனக்கு ரீசனே சொல்ல முடியாது. அவரோட டெக்னிக் சரி, அவருக்கு 1000 சிப்ஸும் தெரியும். அவர் கொஞ்சம் பவர்ஃபுல். என்ன தான் நருட்டோ சாஸ்கே அளவுக்கு இல்லைனா கூட அவரோட பவர்ஸை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹேண்ட்ஸமான ஒரு நருட்டோ சீரீஸ்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸம்னா அது டாப் 1ல் நம்ம கக்காஷி சென்சை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நருட்டோ சீரீஸில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நருட்டோ சீரீஸில் இருக்க ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். நருட்டோ வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க 19 ஃப்ராக்ஸால். அதனால் நருட்டோக்கு என்ன ஆசைன்னா இந்த ஊருக்கு ஒக்காகே ஆக்கணும்னு. ஒக்காகேனா அது அரசனாகணும்னு. ஆனால் அவன் மேலே குடாமான்னு சீல் பண்ணுவாங்க 19 ஃப்ராக்ஸு. அதனால் மக்கள் எல்லாம் அவனை ஒதுக்குவாங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காது. இந்த ஃப்ரெண்ட்ஸே இல்லைனா தான் அது இந்த அனிமே உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸே இல்லைனாலும் உங்களுக்கு இவன் தான் ஃப்ரெண்டாக தோணும். அந்த அளவுக்கு இது பெஸ்ட் அனிமி. ஸோ அதனால தான் எனக்கு இந்த அனிமி ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். அதுக்கப்புறம் எப்படி சாதிக்கிறான்னு தான் இந்த கிளாசிக்கோட ஃபுல் கதை. அதுக்கப்புறம் நருட்டோ ஷிப்புடன் முடித்து பொருட்டோ பார்க்கலாமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் சருட்டோ பார்க்க முடியும். ஸோ ஓகே, உங்களுக்கு எந்த அளவுக்கு நருட்டோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ப்ளூ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நருட்டோ உசுமாக்கின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.